ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருப்புளியங்குடியில் இருக்கோம். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, 7 வருஷமாக ரொம்ப நஷ்டப்பட்டு அரிய வகையான நாட்டு நாய்களை சேர்த்து வளர்த்துட்ருக்காரு மாரி அப்படின்னு நண்பர். ஸோ அவர் வளர்க்குற நாயில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இந்த நாய்களை எங்கே வாங்கினாரு, எப்படி உருவாக்குனாரு, இதனால் இவர் லாபம் அடைஞ்சாரா நஷ்டம் அடைஞ்சாரா, அப்படி இந்த நாய் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேரு, இந்த ஊரு, என்னோட எத்தனை வருஷம் இந்த நாட்டு நாயில் வளர்த்துட்டு இருக்கீங்க? என்னோட பேர் வந்து மாரிமுத்து. அந்த ஊரோட பேர் வந்து திருப்புளியங்குடி. நான் நாட்டு நாய் ஒரு 6 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 6 வருஷமா. எப்படி இந்த நாய் வளர்க்க ஆர்வம் வந்துச்சு? யாருக்கே நான் அந்த நம்ம லோக்கல் உள்ள நாய்களை போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வேட்டை நாய் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அப்போ ரொம்ப ஆசைங்கும் போது முதலையா ஒரு ஆள்கிட்ட போய் நாய் வாங்கினேன். வேட்டை நாயின்னு சொல்லி வாங்கி ஒரு கவுண்டை வாங்கி கூட வீட்டில் கூட கட்டியிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வந்து பார்த்தாலும் என்னப்பா கவுண்டு நாய் வாங்கி போட்டுருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வேட்டையை பற்றியே தெரியாது. எவ்வளவு வாங்கினீங்க? அது ஒரு 17,000 கொடுத்து வாங்கினேன். 17 ரூபா? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சொன்ன உடனே அப்போ எனக்கு நாயை பத்தி தெரியாதனால ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரு ஆளை போய் பார்த்து குட்டி கேட்டேன். நிறைய பேர்த்து கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. நான் சும்மா கேட்க முடியும், விட்டு கொடுத்தாம்பா கேட்கறதுல. அப்புறம் போய் முத ஒரு 5 வருஷம் முக்கிய போய் ஒரு மயில் நாய் எடுத்தேன். மயில் வேட்டை நாயின்னு சொல்லி எடுத்து முத மயில் தான். அதை போட்டு தான் முதல்ல வளர்த்துக்கிட்டு இருந்தேன். வளர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா தான் இருந்துச்சு. இடையில அது இறந்து போச்சு. அதுக்கப்புறம் போய் கருமூஞ்சில பிள்ளை, அப்புறம் இந்த கரம்பு, அழுக்கு கரம்பை, இந்த மாதிரி நாய்களை எடுத்தேன். அதுவுமே நமக்கு குட்டி சரியா வரல. அப்புறம் ஓன் பிரீடா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்துல ஒரு நாயை எடுத்து அதுல இருந்து உடைச்சி அப்படி உண்டு பண்ணி இப்போ ஓன் பிரீடா உண்டு பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கேன். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இவளோட பேரு, இவளோட வயசு, இது யார்கிட்ட வாங்கினீங்க? இவளோட பேர் வந்து முத்து. வயசு வந்து ஒரு 4.5 வயசு இருக்கும். நான் வாங்கின வந்து கோயில்பட்டியில வாங்கினேன். இது பழைய வழி நாய். கோயில்பட்டியில வாங்கி இப்போ இதுல இருந்து பிரீட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன நேரம் சொல்லுவீங்க? இது வந்து கரம்ப புல்ல. ஆமா. ஓகே. இதுக்கு முன்னாடி இது குட்டி போட்டிருக்கா? குட்டி போட்டிருக்கு. என்ன நேரம் வருது அதுல? ஃபுல்லா கருமூஞ்சி கரம்ப புல்ல. கருமூஞ்சி ஃபுல்லா இருக்கும். இதுல உள்ள குட்டியில ஃபுல்லா கருமூஞ்சி ஃபுல்லா இருக்கும். கருமூஞ்சி ஃபுல்லா இருக்கும். ரிசல்ட் நல்லா இருக்கு. எத்தனை குட்டி போடுது? ஒரு 9 குட்டி போடும். ஒரு ஈத்துக்கு 9 குட்டி போடும். ஓகே. இது சேர்த்த நாய், ஆண் நாய்? ஆண் நாய் வந்து முதல்ல போய் சேர்க்கும்போது பிரதீப் நாய் ஒரு ஆண் நாய் கிடக்கு ராஜபாளையத்துல. அவர் நாயில தான் முதல்ல சேர்த்தேன். அது குட்டி போட்டுச்சு. அப்புறம் 2வது சேர்த்தது வந்து திருமணம் சேர்ந்த பொண்ணு அந்த ஆண் நாயில சேர்த்துச்சு. அதுல சேர்த்து 9 குட்டி போட்டுருச்சு. 9 குட்டி? 9 குட்டி போட்டுருச்சு. 9 குட்டி போட்டு எத்தனை நாள் பால் கொடுக்குது? 9 குட்டிக்கு ஒரு 30 நாள் வரைக்கும், 35 நாள் வரைக்கும் பால் கொடுக்கும். அதுக்கு தக்கன நான் எல்லாம் இற போடுவேன். 35 நாள் ஃபுல்லா அத்தனை குட்டியும் வரும். உயரம் எவ்வளவு இருக்கு? இது ஒரு 27 இன்ச் இருக்கும். 27. என்ன விலை கொடுத்து வாங்குனீங்க இதை? நான் இதை எடுக்கும்போது 50,000 ரூபாய்க்கு. ஆமா. இப்படி இந்த 50,000ன்றது எல்லாம் ஒரு சாதாரண. பேசிக்கா என்ன ஒர்க் பண்றீங்க? எனக்கு என்னோட தொழில்னு சொன்னா விவசாயம். அது போக வண்டி ஓட்டுவேன். ஏன் ஒரு கறவை மாடு வந்து நல்ல மாடு ஒரு 50 ரூபாய்க்கு எடுத்துடுறோம். அந்த காசு போட்டு நீங்க எடுக்கிறீங்க ஒரு விவசாயத்துல இருக்கும்போது, அது அடிப்படையில நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு எடுக்கிறீங்க? அதாவது வந்து கறவை மாடுன்னு அதை வாங்கலாம். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ரொம்ப பிரியம். ஆமா. சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இப்படி நாய் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை நாட்டு. அதனாலதான் கறவை மாடெல்லாம் எடுக்கல, இதை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இதுல பிறக்கிற குட்டி ரிசல்ட் எப்படி இருக்கு? இதுல பிறகுற குட்டிப்புலாம் ரிசல்ட் 100க்கு 100 கன்ஃபார்ம் சொல்லி கொடுப்பேன். உயரம், ஒழுக்கம். நாய் வந்து ஒழுக்கம் சூப்பரா இருக்கும். கருமூஞ்சி வந்து இதுக்கு நம்ம மேட்டிங் எந்த நாயில வச்சாலும் கருமூஞ்சி கன்ஃபார்ம் இந்த நாயிலே ஆகும். இதோட ஒழுக்கம் எப்படின்றது சொல்லுங்க. இதோட ஒழுக்கம்னு சொன்னா நாய் நல்லா ரெட்டை குறுக்கி, 2வது மூஞ்சி, காலு தின்னும், இதுக்குலாம் நல்லா இருக்கும். நாய் கால் தினம், நல்லா கால் கணம். ஆமா, கால் கணம்லாம் நல்லா இருக்கும். வேட்டைக்கு அருமையா இருக்கும். ஓடும், நல்லா ஓடும். 2 கவர் 4 கவர் 2 கவர்னு அந்த மாதிரி. ஆமா. முத்து தானே சொன்னீங்க? ஆமா.
இப்ப முத்து வந்து எந்த நாயோட சேர்த்திருக்கீங்க? இப்போ வந்து என் வீட்டுல கிடக்குற மாயாண்டின்னு சொல்லி சரி. நல்ல கரம்பை, ஆ. அந்த கரம்பையில சேர்த்துருங்க. சரி சரி. சாம்ப கரம்பையில. சாம்ப கரம்பையில சேர்த்துருக்கீங்க. ஆமா. சரி. எவ்வளவு நாள் ஆச்சு சேர்த்து? சேர்த்து ஒரு 30-35 நாள் இருக்கும். சூப்பருங்க. இதுல பிறகுற குட்டிலாம் என்ன மாதிரி விலைன்னு கொடுக்குறக்கு ஒரு ஐடியா இருக்குமா? வெளியில பெருசா கொடுத்துக்கிடல இது வரைக்கும். சரி. ஒரு போன மேட்டிங்ல தான் ஒரு 2 குட்டி மட்டும் வெளியில கொடுத்தேன். ஒன்று திண்டுக்கலுக்கும் ஒன்று திருச்சிக்கும் கொடுத்தேன். அது அவங்களே வந்து நாயை பார்த்துட்டு 17 ரூபா வரைக்கும் தந்து எடுத்துட்டு போனாங்க. அவங்களே தான்? ஆமா, அவங்களே விலை வச்சு 17 ரூபாய்க்கு எடுத்து போனாங்க. அது நிறம்லாம் என்ன நிறம் வந்துச்சு? அது நல்ல கருமுஞ்சி கரம்பை. இப்போ இனி யாரும் அந்த ஹைட்டுக்கு வந்திருக்குமா? இப்போ ஓடிக்கிட்டு இருக்க வயசு அதுக்கு 1.25 வயசு இருக்கும். ஓ. ஆமா. நல்ல ரிசல்ட். நல்ல ரிசல்ட். அப்ப இதுலயே நீ இப்ப வர்றத நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஆமா ஆமா. வேட்டையடிக்கதா இருந்தா இல்ல கன்ஃபார்மா ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். வேட்டைக்குன்னு வேண்டாம், இதுல இருக்கு பறக்கிற குட்டியை தாராளமா வளர்க்கலாம். நம்ம கிட்ட அப்படியே செல்லமா இருக்கும். நாய்களை கண்ட எவ்வளவு பெரிய ஆண் நாயும் தூக்கி தூரப்பட்டு போயிடும். பயம்ன்றது இல்ல, பயம்லாம் இருக்காது. அனிமல் அக்ரஷன் நல்லா இருக்கு. ஆமா ஆமா. கண் தெரிப்புல இருக்கு. அந்த கண் தெரிப்பு இருக்குல்ல, கண்ணு ரத்த கண்ணு மாதிரி இருக்கு. நம்ம கண் தெரிப்பு நல்லா இருக்கும் நாய்க்கு. எவ்வளவு பெரிய ஆண் நாயும் கடிச்சிருது. ஆமா. சூப்பர். நல்ல குட்டி வருதா எதிர்பார்ப்போம் முத்து. நம்ம வீட்டுக்கு இது ஒண்ணும் கிடந்தா போதும், ஒரு ஆளு வீட்டுக்குள்ள வர முடியாது. கேரக்டர் நல்லா இருக்கு. சாப்பிட்டா பழகும். ஆனா மத்த யாரு வந்தாலும் மத்த அடுத்த பொருள் எதுவும் நம்ம வீட்டுக்கு வர முடியாது. இப்போ இவ்வளவு மிதிச்ச நாயை பாக்கலாமா? பாக்கலாம். கூட்டு வாங்கலாமே, எப்படி இருக்கான்னு பாத்துருவோம். கூட்டு வரேன். நான் கூட்டு வரவா, தம்பியை கூட்டு வர சொல்லுவேன். பிரதர், இவன் தான் அவனா? நம்ம இவ்வளவு மிதிச்சவனா? ஆமா ஆமா ஆமா. இதுதான் நான் இதுல பேச்சு வச்சது. என்ன கலர்? இந்த மாதிரி கலரை பார்த்ததே இல்லையே. அதாவது இது வந்து சாம்ப கரம்பை சொன்னோம், அந்த இதான் இது. சாம்ப கரம்பை. சாம்ப கரம்பை ரொம்ப அருந்தலான கலர். அந்த மாதிரி கலர் இது வரைக்கும் நான் பார்த்தது. இது ரேர் கலர். ரேர் கலர் எல்லாத்திட்டையும் கிடையாது. இப்போ சொல்ல போனா நம்ம கிட்ட தான் அந்த ஆண் நாய் வந்து இந்த கலர்ல இருக்குன்னா அது நம்மகிட்ட தான் இருக்கு. நானும் நிறைய வீடியோ பார்த்திருக்கோம், நிறைய நாய்களையும் பார்த்திருக்கோம். இந்த நேரம் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இப்ப நம்மகிட்ட தான் அந்த கலர். எப்படி இத சூஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? எனக்கு யாருக்குமே கரம்பை வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. சரி. கரம்பை, இந்த கருமூஞ்சில கரம்பை, அப்படி இல்லைன்னா கருமூஞ்சில பிள்ளை, இந்த மாதிரி வளர்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த இதை உண்டு போன போது இந்த மேட்டி அந்த இதோட தாயை கொண்டு போனேன். 30,000 ரூபாய் கேட்டாங்க மிதி வைக்க. 30,000 கேட்டோடனே எல்லாரும் 30,000 சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. 30,000 மிதி வைக்கல. நான் வந்து 30,000 பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மிதி வச்சேன். மிதி வைக்கிறதுக்கு 30,000 கொடுத்தா மிதி வச்சேன். 30,000 கொடுத்து மிதி வச்சு இதை அப்படியே இப்போ நம்ம ஓன் பிரீடா மாத்திட்டேன். எத்தனை குட்டி போட்டுச்சு அந்த மிதி வச்சதுல? 6 குட்டி போட்டுச்சு. சரி. 6 குட்டி போட்டுச்சு. 3 குட்டி நான் நிப்பாட்டி இருந்தேன், 3 குட்டி வெளியில கொடுத்துருந்தேன். 6 என்ன நிறத்துல வந்துச்சு? 6மே கரம்பு நிறத்துல தான் வந்துச்சு. ஆனா இது வந்து திக்கு கரம்பு. இது வந்து தான் டாப். பிறக்கும் போது நிறம் என்ன நிறத்துல இருந்துச்சு? பிறக்கும் போதே இதே நிறத்துல தான் இருந்துச்சு. கலர் மாறல. பிறந்ததுல இருந்து இதே கலர்ல தான். மாறவே இல்லை. இந்த நிறத்தை வந்து நீங்க என்ன நிறம் கரெக்டா சொல்லுங்க? சாம்ப கரம்பு. சாம்ப கரம்பு. வயசு எவ்வளவு ஆகுது? கரெக்டா 1.25 வயசு ஆகுது. 1.25. ஆமா. கேரக்டர்லாம் எப்படி இருக்கு? இந்த நிறத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குமா? அதான் எப்படி இருக்கு? அதாவது கோவக்குறின்னு பயங்கரமா இருக்கும். நம்ம பொருளை தவிர்த்து வேற எந்த பொருள் வந்தாலும் கடிக்கும். ஆமா. எரிச்சலா இருக்கு. எரிச்சல் இருக்கும். வேற நம்மளுக்கு வேற ஆள் வீட்டுக்குள்ள போக முடியாது. நம்ம வீட்டுல இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டை சுத்தமா பாதுகாத்துட்டு விடும். நம்ம தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. வேற என்ன வச்சிருக்கீங்க? மாயாண்டி ஹைட் எவ்வளவு இருக்கா? இது கரெக்டா இப்போ ஒரு 27-27 இருக்கும். 27-27. இப்போ எத்தனை மிதி வைப்பீங்க? இப்ப இதுல மிதி வைக்கிறோம் அப்படின்னா 2 மிதி வைப்பேன். 2? ஆமா. 2 என்ன தேதி? எந்தெந்த தேதியில மிதி வைப்பீங்க? தேதியெல்லாம் கிடையாது. நம்ம பூத்தையில இருந்து ஒரு 10 நாளைக்குள்ள அந்த அழுக்கு அந்த ரத்தம் மாதிரிலாம் நின்றும். எவ்வளவு நேரம் மிதி நிற்கும்? கரெக்டா இதுல வந்து 25 to 30 நிமிஷம். 25-30 நிமிஷம். ஹேண்டிங்லாம் பண்றது இல்ல, நேச்சுரல் அவங்களே மிதிச்சிடறாங்க. ஆமா, அவங்களா மிதிச்சிருவாங்க. நம்ம வந்து அந்த செயினை அவுத்து விட்டாலே போதும்.
ஆட்டோமேட்டிக்கா போய் மிதிச்சு. மிதிச்சிடா. ஆமா ஆமா. சூப்பர் சூப்பருங்க. மாரி ப்ரோ, இப்போ இவனோட ஒழுக்கத்தை பத்தி சொல்லுங்க. நேரம் ஒழுக்கம் சொன்னா பாக்கீங்களா, நல்ல கண் தெரிப்புல இருக்கும். இந்த கழுத்து, இந்த காலு காலை பாருங்க, காலு தின்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல ஓடும் நாய். கரம்பு வந்து வெயில் எவ்வளவு வெயில் தாங்கும். ரெண்டாவது இந்த வால் வால் வந்து ரொம்ப நீளமா இருக்காது. பழைய வழினாலே கட்டையா தான் இருக்கும். நீளமா இருக்காது வால். அது மாதிரி எந்த காட்டுக்குள்ள கொண்டு விட்டாலும் சரி, எவ்வளவு வெயிலனாலும் தாங்கும். தண்ணி மற்ற நாய்னா ஒரு 3 தண்ணி வைக்கணும், இதுக்கு ஒரு தண்ணி வச்சா போதும் ஓடுறதுக்கு. அது மடிக்காதுல இருக்கும் பாருங்க. அப்படியே மடிக்காதுல இருக்கும். நகமெல்லாம் கருநகம். காலில் உள்ள நகமெல்லாம் கருநகம். கருநகங்கிறனாலே இருக்கும். கண்ணு வந்து தெரிப்பா இருக்கும் பாருங்க. கண்ணு எல்லா கலர்ல இருக்கா. பிரதர், இப்போ நல்ல உயரதரமா வளர்க்கறதுக்கு, எந்த நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்றாங்க? ஏன்னா இப்ப சிப்பி பர்ல கால்ல வளைய ஆரம்பிச்சிருது, நிறைய புதுசு புதுசா நோயெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் இல்லாம எப்படி வளர்த்து கொண்டு வரது நல்லா? அதாவது கால் வளையக்கூடாதுன்னா கால்சியம் குறைபாடு இருந்தா மட்டும்தான் கால் வளையும். ரெண்டாவது பூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டுருப்பாங்க, அதுக்கும் கால் வளைஞ்சிரும். அது மாதிரி டைல்ஸ்ல விட்டு கட்டி போட்டுருப்பாங்க, அதுக்கும் கால் வளைஞ்சிரும். நாயினாலே வந்து அவுத்து விட்டு ஃப்ரீயா லாந்துரும். ஃப்ரீயா லாந்தனாலே கால் கையெல்லாம் வளையாது. கால் கை வளைஞ்சா கால்சியம் டேப்லெட் போட்டா சரியாயிடும். பெட் ஜாயிண்ட் இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட் அதை நம்ம போட்டோம்னா கிளியர் பண்ணிடும். கால் வளைவுலாம் போயிடும். இந்த நாட்டு பாரம்பரியமான நாட்டு மருத்துவ முறையில என்ன மாதிரி எல்லாம் நாட்டு மருத்துவ முறைனா கத்தாழை கொடுக்கலாம். கத்தாழை சாப்பிடாது சில நாய்கள். நம்ம வாயை திறந்து உள்ள தள்ளிட வேண்டியதான். எவ்வளவு பெரிய பீஸ் கொடுப்பீங்க? நம்ம ஒரு 100 ml கணக்குல கொடுக்கலாம். அதை வெட்டி சீசுவீங்க? ஆமா, சீவி பீஸ் பீஸா வச்சு கை உள்ள தள்ளி விட்டுரு. அது இந்த பூச்சி கீச்சி கிருமி எது இருந்தாலும் வெளியே அப்படி டஸ்ட் வெளியே கொண்டு வரும். ஆமா, நாய் பல நாய். வேற சாப்பாடெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? சாப்பாடு வந்து 2 நேரம் கொடுங்க. 2 நேரமுமே ஒரு நேரம் வந்து சவ்வு இருக்கலாம், மாட்டு சவ்வு போடுவேன். ஒரு நேரம் வந்து சிக்கன் போடுவேன். ஆமா, அசைவம் தான், சைவம் கிடையாது. சைவம் ஆட மாட்டாப்ல. தயிர் தனி தயிர் வைப்பேன், அது சாப்பிடாப்புல. பால் உண்டு. பால் ஏதாவது சோக்கு போனோம்னா ஒவ்வொரு லிட்டரு காலைல ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கொடுப்பேன். சரி சரி. அவிச்ச முட்டை கொடுப்பேன். மீன் இருக்கலாம், மீன் இந்த சாலை மீன் இருக்கா, சாலை மீன் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நாய் முழு ஆயிடுவான். ஆமா, முள்ளெல்லாம் இருக்காது. அதாவது ஒண்ணு செய்யாது, அந்த முள்ளு ஒண்ணு செய்யுது. சாலை மீன் கொடுக்கலாம். சாலை மீன் கொடுத்தா உடம்பு நல்லா புரோட்டீன் கூடலாம், நல்லா உடம்பு போட்டுரும். பரவாயில்ல. இப்போ 1.5 வயசுல உனக்கு இந்த அளவு ஹைட் வந்துருக்கு. ஆமா, 1.25 வயசு தான் ஆகுது. 1.25 வயசு தான் ஆகுது. வேற இது கூட பிறந்ததெல்லாம் எப்படி இருக்கு? எங்க கொடுத்துருக்கீங்க? கூட பிறந்ததுன்னு சொன்னா ஒண்ணு இந்த குறும்பூர்ல கற்கல்வி நம்ம தம்பி ஒரு பையன் இருக்காப்ல. சரி. நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன், நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆளுக்கு தான் கொடுப்பேன். கற்கல்வி நம்ம தம்பிக்கு கொடுத்துருக்கேன். இது கூட பிறந்த பொட்டை ஒரு பொட்டை. இன்னொன்று வந்து திண்டுக்கல்ல ராஜான்னு சொல்லி அவன் வேண்டிய தம்பி ஒரு தம்பி இருக்காப்ல, அவருக்கு ஒரு நாய் கொடுத்துருக்கேன். பிறகு இன்னொரு நாய் வந்து நம்ம டோல்கேட்ல பாவம்னு சொல்லி ஒரு தம்பி வேலை பார்க்காப்ப, ஓரமலத்துக்காரரு. அவருக்கு ஒரு நாய் எனக்கு ஆசைப்பட்டு வந்து என்ன கேட்டாரு, நான் நாய் வச்சிருக்கோம்னா எனக்கு கண்டிப்பா ஒரு நாய் தாங்கணும் அப்படின்னு கேட்டாப்ல. பார்த்தேன், அவர் வீட்டெல்லாம் வந்து பார்த்தேன். நான் அவங்க வீட்டுல நாயை நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க, ஒரு நாய் போட்டிருக்காப்ல. அதனால அவருக்கு ஒரு நாய் கொடுத்தேன். நம்ம கிட்ட முன்னாடி நிப்பாட்டி வளர்ப்பேன். சரி சரி சரி. கண்டிப்பா இது ஒரு அரிதான ஒரு பிறவினால நிறைய பேர் விலை கேட்டு வந்திருப்பாங்க. விலைக்கு கேட்டாங்க. நாகர்கோயில்ல இருந்து ஒரு ஆள் கேட்டாப்ல, 3 லட்சம் ரூபாய் கேட்டாப்ல. நான் வந்து விற்கிற மாதிரி ஐடியா இல்லை, அதை உண்டு பண்ண ரொம்ப சங்கடப்பட்டு உண்டு பண்ணியிருக்கேன். 5 வருஷமா இந்த நாய்பூல்ல இருந்து இதை உண்டு பண்ணியிருக்கேன். அதனால நீங்க 3 லட்சம் ரூபாய் கேட்டாலும் தரதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 வருஷமா இருக்கீங்கல்ல? ஆமா. இது வரைக்கும் இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இந்த டாக்ல? ஒரு 7 லட்சம் ரூபாய் போட்டிருப்பேன். அப்பா, 7 லட்சம்? 7 லட்சம். எவ்வளவு ரூபாய் எடுத்திருப்பீங்க? பெருசான போட்டையெல்லாம் ஒண்ணும் எடுக்கல. ஆனா நல்ல நாய் வச்சிருக்கேன். நாய் நல்ல நாய். அதாவது 7 லட்சம் ரூபாய் போட்டு நல்ல நாயை ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன். அது போதும் எனக்கு. வீட்டுல எப்படி சப்போர்ட் உங்களுக்கு? வீட்டம்மா இல்லைன்னா நான் அந்த நாயெல்லாம் பாத்துக்க முடியாது. நான் வெளியில வேலைக்கு போனா கூட என் வீட்டம்மா, என் பையனுவா எல்லாரும் நாயை நல்லா பாத்துக்குவாங்க. பசங்களும் இதோட நல்லா அட்டாச்மெண்டா இருக்கு. ஆமா, பசங்க நல்ல அட்டாச்மெண்ட்ல இருப்பாங்க நம்மளோட. எதுவும் பண்ணாது? ஒண்ணும் பண்ணாது, அவங்களும் ஒண்ணும் பண்ணாது. மத்தபடி இதோட கேரக்டர்ல என்ன யூனிக்கான கேரக்டர்?
துணிக்கணக்கு ரேட் என்னன்னா நம்ம சொன்னா அவன் பாட்டுக்கு சொன்னதை கேட்பான். நம்ம பொருளை தவிர்த்துட்டு வேற எந்த பொருளையும் நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டான். அதுல வந்து ரொம்ப பாராட்டுன்னு சின்ன நம்ம பிள்ளைகளை கூட வந்து ரொம்ப ம். அக்யூட்டா இருப்பான் ம். அவங்க கூட. பிரதர், இப்போ யாராச்சும் மிதி கேட்ட வர்றாங்க அப்படின்னா நீங்க மிதி விட்டுறீங்களா? இது எப்படி? நம்ம இது வரைக்கும் வைக்கல. வைக்கலாம், ரொம்ப பிரியப்பட்டு இல்ல கரம்பையில தான் வைக்கணும்னு சொல்லி வந்தாங்கன்னா வைக்கலாம். ஆமா. நல்ல ஆளுங்க, நல்ல ஆமா. குணமான நல்ல ஆளுகளா வந்தா வச்சு விடலாம். சரிங்க பிரதர். நம்ம சேனல் நேம் கேட்டு வந்தாலும் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பா 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 உங்களுக்காண்டி கண்டிப்பா வச்சு விட்டுருவோம். சரிங்க பிரதர், தேங்க்யூ. இப்போ அடுத்து நம்ம மண்டரை குட்டியெல்லாம் பார்த்தோம். பார்க்கலாம். இல்ல கரம்பையில தான் வைக்கணும்னு சொல்லி வந்தாங்கன்னா வைக்கலாம். கால் வளைய கால்சியம் குறைபாடு இருந்தா மட்டும்தான் கால் வளையும். ரெண்டாவது நாள் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சு போட்டுருப்பாங்க. கத்தால கொடுக்கலாம். கத்தால மகேந்திர அவரு. ஆமா, எலுமிச்சங்கா பட்டி 7000 பண்ணை. நம்ம பால் கண்ணின்னு சொல்லுவோம், பிள்ளை கண்ணின்னு சொல்லுவோம். குறுக்குதா இருந்தா முதல்ல வந்து அவங்கள நம்ம இவங்க வளர்ப்பாங்களா நமக்கு தெரியும்.